பிரைஸ் லார்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர். இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் நம்ம வந்திருக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மூலியமாக இந்த தொம்லூர் நடக்கிற இந்த ஊழியத்தின் மூலியமாக நம்ம இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆன்லைன் ப்ரேயரை கலந்து கொள்ளுங்க, எண்டு வரைக்கும் இருங்க, ஆண்டவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. 7 வார்த்தை 7 பேர் பேசுவாங்க, ப்ளஸ் வர்ஷிப்பு ப்ளஸ் ஜபம். ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓகேங்களா? தேவன் நல்லவன். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடைதப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடைது அப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்களை சுமந்தே எங்கள் பரியாரி பலியானே. பாவங்களை சுமந்தே எங்கள் பரிகார பலியானே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே, துடிக்கும் உள்ளமே. தூய திருரத்தமே, துடிக்கும் தயவுள்ளமே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணைங்களால் சாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே உள்ளம் உருகுதையா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே
கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையிலே அறிந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. கிறிஸ்துக்குள் வாழும் நம்மளுக்கு எப்போது வெற்றி உண்டு. Hallelujah. கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறிந்து விட்டார், சிலுவையில் அறிந்து விட்டார். இயேசு காலால் மிதித்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழுவுகளாம், இயேசுவின் தழுவுகளாம். சுகமானி சுகமானி, சுகமானி சுகமானி. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப் போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப் போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குறிக்கோள் கையில் எடுத்து, குறிக்கோள் கையில் எடுத்து நான் ஓசன பாடிடுவேன், நான் ஓசன பாடிடுவேன்.
வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. என்னென்ன துன்ப வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்ப வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா. தேவன் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் வாழும்போது எப்போதும் நம்ம வெற்றி உண்டு. எப்போதும் வெற்றி உண்டு. அறைத்தாருங்க. அல்லேலூயா. சிலுவையிலே அறைத்தாருங்க. அவர் சிலுவையிலே அடைக்கப்பட்டாலும் அவர் ரத்தத்தினால நாம் குணமாகிறோம். அவர் ரத்தத்தினால நாம் குணமாகிறோம். அவர் ரத்தத்தினால சுகமாகிறோம். அவர் ரத்தத்தினால விடுதலாகிறோம். அவர் ரத்தம் இளையப்பட்ட ரத்தம். நான் சுகமானேன், நான் சுகமானேன். புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன். அவருடைய காயங்கள்னாலே நான் சுகமானேன். என் நோய்களை தீர்த்தார் சாப சிலுவையிலே. நான் என் சுமப்பேன், என் தேவன் சுமந்த பின். யெகோவா தேவனே, எந்த நல்ல பரிகாரியே, பரிபூர்ண ஜீவன், பரிணைந்த ஜீவனானது. இயேசுவின் ரத்தம் பிணியை போக்கும் நல்ல மருந்து. பலவின் நான் அல்ல, பலவான் என்று தேவன் சொன்னார். ஆயத்தமானேன் என் ராஜா வருகைக்கு. பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லவோ. நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். காயங்களால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே. பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கலோ. பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. எனக்கல்லோ. அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். Hallelujah, 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 ஆனந்தமே. Hallelujah, 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 ஆரோக்கியமே. Hallelujah, ஆரோக்கியமே. என் நோய்கள் சுத்தி, என் நோய்கள் தீர்த்தி, சாபமான சிலுவையிலே. என் நோய்கள் தீர்த்தி, சாபமான சிலுவையிலே. Hallelujah, 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 ஆனந்தமே. Hallelujah, 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 ஆரோக்கியமே. யெகோவா தேவன், யெகோவா தேவன், எந்த நல்ல பரிகாரி. தேவன், யெகோவா தேவன், எந்த நல்ல பரிகாரி. Hallelujah, hallelujah, ஆனந்தமே. Hallelujah, 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 ஆரோக்கியமே. Hallelujah, ஆரோக்கியமே. பலவீன நல்ல, பலவீன நல்ல, பலவான என் தேவன் சொன்னார். பலவீன நல்ல, பலவீன நல்ல, பலவான் என் தேவன் சொன்னார். Hallelujah, 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 ஆனந்தமே. Hallelujah, 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 ஆரோக்கியமே. Hallelujah, ஆரோக்கியமே. Hallelujah, ஆரோக்கியமே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவன் நல்லவர். இயேசு ரத்தமே, ரத்தமே, வெளியேற பெற்ற ரத்தம், குற்றமில்லாத பரிசுத்த ரத்தம், இயேசு ரத்தம், மகா கொடூர பாவங்களை கழுவிடும் நம் இயேசு ரத்தம், மகாவியாகுள்ள வேதனையால் வேர்வ ரத்தமாய் வெளிவந்த ரத்தம், இயேசு ரத்தம். ஓ இயேசுவே, ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 வெளியேற பெற்ற ரத்தமே, குற்றமெல்லாம் பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 வெளியேற பெற்ற ரத்தமே, குற்றமெல்லாம் பரிசுத்த
ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே மகா வியாகுல வேதனையா ரத்தமாய் வெளிவந்தது மகா வியாகுல வேதனையா ரத்தமாய் வெளிவந்தது இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 வெளியேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 மனசாட்சியே சுத்தி கருத்திடும் நம் இயேசுவின் ரத்தமே மனசாட்சியே சுத்தி கருத்திடும் நம் இயேசுவின் ரத்தமே மனவேதனை நீக்கிடுமே சாபமெல்லாமே போக்கிடுமே மனவேதனை நீக்கிடுமே சாபமெல்லாமே போக்கிடுமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 வெளியேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 வெளியேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 மகா பரிசுத்த ஸ்தலமத்தில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே மகா பரிசுத்த ஸ்தலமத்தில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே மகா பிரதான ஆசாரியா நமக்கு முன் சென்ற பரிசுத்தரின் மகா பிரதான ஆசாரியா நமக்கு முன் சென்று பரிசுத்தரே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 வெளியேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 வெளியேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 Hallelujah.
தேவன் நல்லவர். கல்வாரி அன்பே, எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் இப்பொழுது நினைத்தால் நெஞ்சம் நீளிடுதே. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, இயேசுவே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நீளிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடு இப்போது நினைத்தால் நெஞ்சம் நீளிடுதே. கெத்செமனே கதறியாலும் ஓசையை என் திசையும் தொனிக்கின்றதே. எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நீளிடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனாரோ உம்மை சிறுநீர் ஆக்கினாரோ. சிலுவை மாட்டி வதைத்தனாரோ உம்மை சிறுநீர் ஆக்கினாரோ. அப்போது அவர்காக வேண்டினரோ. அன்போடு அவர்களை கண்டினீரோ. அப்பா உம் மனம் பெரியது. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நீளிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் எப்போது நினைத்தால் நெஞ்சம் நீளிடுதே. எம்மை உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரோ. எம்மை போல் உம்மை மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரென்றோ. எங்களை தரமிட்டும் தாழ்த்துகிறோம். தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று கொள்ளும் நடத்து
வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடு இப்போது நினைத்தாம் நெஞ்சம் நீங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிட வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடு இப்போது நினைத்தான் நெஞ்சம் நீங்கிடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறினாலும் ஓசையே என் திசையும் தொனிக்கின்றதே. எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிட வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தாம் நெஞ்சம் நீங்கிடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறினாலும் ஓசையே கெத்செமனே பூங்காவினில் கதறினாலும் ஓசையே என் திசையும் தொனிக்கின்றதே. எங்கள் மனம் திகைக்கின்றது. கண்கள் கலங்கிடுதே. கண்கள் கலங்கிடுதே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே கல்வாரி அன்பே, அப்பா உம்முடைய சிலுவையை பார்க்கும்போது எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. எங்களுக்காக மாம்சம் நீக்கப்பட்டது ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவன் தந்த தேவன் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டீரப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீரப்பா. எங்களுக்காக ஆண்டவரே எவ்வளவு அவமானத்தை தாங்கினீர. எங்களுக்காக ஆண்டவரே எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானம், கண்ணீர் எல்லாவற்றையும் தாங்கினீரப்பா. அப்பா எங்களுடைய பாவத்துக்காக அப்பா குற்றமில்லாத நீங்க அப்பா என் தேவன் எங்கள் பாவத்துக்காக பலியானீரே. ஓ அன்பு பெரிதப்பா, அன்பு பெரிது ஆண்டவரே. அன்பு மாறாத அன்பு அப்பா, அன்பு மாறாத அந்த அப்பா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாது. ஓ இயேசுவே அன்பு என்றும் மாறாத ஆண்டவரே. அப்பா எத்தனை குட் ஃப்ரைடே வந்தாலும் தினந்தோறும் ஆண்டவரே அன்பு மாறாத ஆண்டவரே. உம்மை தியானிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த தேவன் இன்று நாள் மட்டுமல்ல, இந்த குட் ஃப்ரைடே மட்டுமல்ல, எப்போது எங்களுக்காக அவர் நமக்காக பரிந்து பேசுவராய் இருக்கிறார். ஜீவனோடு இருக்கிற தேவன் அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். என்னுடைய பாவத்துக்காக மரணத்தை ஜெயித்த தேவன். ஹல்லேலூயா. இயேசுவே அன்பு மாறாதப்பா. இயேசு கிறிஸ்து அன்பு என்று மாறாதப்பா.
கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன் விடுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் விடுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினான். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினான். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினான். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிறாரே, தாவி ஓடிவான். தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிறாதே, தாவி ஓடிவான். தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. கல்மதிலே ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து இயேசு தொங்கினாரே. கல்லமதிலே ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து இயேசு தொங்கினாரே. பாவி உனக்காய் அவர் கரங்கள் பார சிலுவை சுமக்கின்றதே. பாவி உனக்காய் அவர் கரங்கள் பார சிலுவை சுமக்கின்றதே. பார சிலுவை சுமக்கின்றது.
சாபமானாரே, பாவரோதங்கள் சுமந்தவரா, சிலுவை மீது சாபமானாரே. கலங்கிடாதே, கர்த்தர் என் தெய்வம், உன் ஜீவன் உனக்களிப்பார். கலங்கிடாதே, கர்த்தர் என் தெய்வம், உன் ஜீவன் உனக்களிப்பார். உன் ஜீவன் உனக்களிப்பார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்து மாறா கிருபை குறையாதது. அவர் அன்பு குறையாவாது, அவர் அன்பு மாறாது. மனுஷனுடைய அன்பு மாறி போகும், ஆனா தேவனுடைய அன்பு மாறாது. அவர் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ள தேவனா இருக்கார். அவர் ஒருபோதும் தள்ளவிட மாட்டார், உன்னை தள்ளவே விட மாட்டார். எப்போது அழைக்கிற தேவன், எப்போது நேசிக்கிற தேவன். அவர் அன்பு மாறாது. பாவி என்று என்னை தள்ளவே மாட்டார். அவர் பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தாவிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தாயேடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அவர் அன்பு குறையாது. பாவ ரோகங்கள் சுமந்தவராய சிலுவை மீது சாபமானார். பாவ ரோகங்கள் எல்லாம் சுமந்து கொண்டார். அதனால உங்களுடைய பாவ நிமித்தம் வந்த ரோகங்கள், பாவத்தின் நிமித்தம் வந்த வியாதிகள் எல்லாமே அவர் சுமந்து சிலுவையில சாபமானார். உன்னுடைய சாபத்தை அவர் சுமந்து அவர் முடிக்கிற தேவனா இருக்கிறார். அதனால அவர் சமூகத்தில் ஓடிவா. நீ யாரானாலும் சரி, நீ எப்படிப்பட்டதாலும் சரி, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை ரட்சியும், உன் ரத்தத்தின் பாவத்தை கழுவும் என்று நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவர் உன் அருகில வந்து உன்னை தொட்டு சுகமாக்கவராய் இருக்கிறார். யாரானாலும் சரி, என் தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. இயேசுவே, அது உண்மையானாக்கா இன்றைக்கு என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, என்னை ரட்சியுமாப்பா, என் பாவத்தை சாபத்தை உம் ரத்தத்தில் கழுவும் என்று கூப்பிட்டு சொல்லி பாருங்க. ஒரு தடவை கூப்பிட்டு சொல்லி பாருங்க. யார் இல்லாத நேரத்துல அவர் சமூகத்தை அவர் இடத்துல போய் கேட்டு பாருங்க. இயேசுவே, எங்கப்பா இருக்கிறீங்க? வாப்பா, என்னை ரட்சியும் ஆண்டவரே. நான் கண் கலங்கி போய் கொண்டு இருக்கிறேன், துக்கத்தில் மடிந்து கொண்டு போயிருக்கிறேன், கடன் பிரச்சனையால மடிந்து போய் கொண்டு இருக்கிறேன், வியாதினால மடிந்து போய் கொண்டு இருக்கிறேன், தரித்திரத்தினால மடிந்து போய் கொண்டு இருக்கிறேன், வேதனை படுகிறேன், துக்கம் என்ற போர்வை போத்தி கொண்டு இருக்கிறேன். என்னை யார் விடுதலாக்க முடியும்? என்னை யார் சுகமாக்க முடியும்?
எவ்வளோ டாக்டர்களை பார்த்தேன், இந்த வியாதி சுகமாகலையே. எனக்கு இன்னும் டென்ஷன் தான் ஆகுது, இன்னும் கோவம் தான் படுறேனே, கோவப்பட்டு அழுறேனே, கோவப்பட்டு கதறேனே. எனக்கு யார் உண்டு, எனக்கு யார் உண்டு? இயேசுவே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டு பாருங்களேன். அவன் அருகில் வந்து, என் மகளே, என் மகனே அழைக்கிற தேவனா இருக்கிறார். பாவி என்று தள்ள மாட்டார், பாவி என்று உன்னை வெறுக்க மாட்டார். என் மகளே, என் மகனே, தொட்டு சுகமாக்குற தேவன், வியாதியா இருக்கிற எங்களை தொட்டு சுகமாக்குற தேவன், அழுக்க அசுத்தமா இருக்கிற எங்களை அவர் பரிசுத்த கரத்துல தொட்டு சுகமாக்குற தேவன். அவருடைய பரிசுத்த கரம் பாவியாக எங்களை தொட்டு சுகமாக்குற தேவன், அழுக்காயிருக்கிற எங்களை தொட்டு சுகமாக்குற தேவன், அசுத்ததான நிரம்பி இருக்கிற எங்களை தொட்டு சுகமாக்குற தேவன் எங்க அருகில் வருகிற தேவனா இருக்கிறார். உன் பாவ ரோகங்களை சுமந்தவராய் சிலுவையின் மீது சாபமானா கலங்கிடாதே, கத்தரண்டே ஓடிவா. உன் ஜீவன் உனக்கு அழைப்பா. உன் ஜீவன் எங்க போதோ என்று கலங்கி கொண்டு இருக்கிற உனக்கு உன் ஜீவனை உனக்கு அழைப்பா, உன் ஜீவனை உனக்கு தருவா. என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன். கலங்க தேவையில்லை. உன் பாவ ரோகங்களை அவர் சுமந்தாராய் சிலுவை மீது சாபமானா. நீ யாரா சரி, நீ ஹாஸ்பிட்டல் படுத்து கொண்டு இருக்கலாம், நீ வேதனையோடு இருக்கலாம். எத்தனையோ கடவுளை நான் பார்த்தேன், எல்லா கடவுளுக்கு போய் கூட எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ சோர்ந்து போயிருக்கலாம். என் இயேசு வந்தே வா, உன்னை சுகமாக்குற தேவன். உன்னை சுமாப்பா. நீ கடவுளை சுமக்க தேவையில்லை, உன்னை சுமாப்பா. உன் பாவ ரோகங்கள் சுமந்தவரா சிலுவை மீது சாபமானா. உன் பாவ ரோகங்கள் சுமந்தவராய் சிலுவை மீது சாபமானா. கலங்கிடாதே, கர்த்தரின் தேவா, உன் ஜீவன் உன்னை கலைப்பார். கலங்கிடாதே, கர்த்தரின் தேவா, உன் ஜீவன் உன்னை கலைப்பார். உன் ஜீவன் உன்னை கலைப்பார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாதிருவை என்று குறையாதது. இயேசு கிறிஸ்து மாறாதிருவை என்று குறையாதது. இயேசு கிறிஸ்து அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்து மாறாதிருவை குறையாதது. ஹல்லேலூயா. என் தேவன் உங்க குற்றங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார், பாவங்கள் எல்லாம் சுமந்திருக்கிறார், சாபத்தெல்லாம் போயிருக்கிறார், விடுதலாக்கிறார். இப்பொழுது விடுதலாக்கிற தேவ மகிமை, தேவ பிரசனம் உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ மகிமை சும்மா சாதாரண மகிமை கிடையாதுங்க. மகிமை தேவனிடத்தில் மகிமை வரும்போது பிசாசு பயப்படுவான். தேவனிடத்தில் மகிமை வரும்போது பிசாசு அலறி ஓடுவான். தேவ மகிமை சும்மா கிடையாது. லூசிபருக்கு தெரியாத மகிமை கிடையாது. லூசிபர் எல்லா மகிமை தெரியும். தேவனுடைய மகிமை, தேவன் எப்படிப்பட்டவர், அவர்
ஆழமாக புரிந்து கொண்டிருக்கிற லூசிபர், புரிந்து கொண்டிருக்கிற சாத்தான், இயேசுவோட மகிமை தெரியும் அவனுக்கு. ஆனா அவர் மகிமை நம்ம கிட்ட வரும்போது அலறி ஓடுவான். சும்மா சாதாரண மகிமை இல்ல, தேவ மகிமை வரும்போது அவனுக்கு பயம், அலறி ஓடுவான். அதுதான் தேவனுக்கு வருகிற ஒரிஜினல் மகிமை. அந்த மகிமை அடையும் போது அலறி ஓடுவான். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், தேவ மகிமை நமக்கு வேணும். எழுந்தாலும் இல்லையோ, தேவனுடைய மகிமை மாற்றம் இழக்க கூடாது. அவர் மகிமைனால வாழணும். அவர் மகிமைனால வாழ வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். தேவன் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை நம்ம பார்க்க போறோம். 7 வார்த்தை. இந்த 7 வார்த்தையில ஒரு வார்த்தையாக இப்போ பேச போறாங்க. முதல் வார்த்தை டாக்டர் ராஜ் அவர் நம்ம மத்தியில பேசுவாரு. அடுத்ததாக பிரதர் சத்யராஜ் 1 by 1 வருவாங்க. இதை அப்படியே காத்து கொண்டு இருங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு குட் ஃப்ரைடே. இந்த 7 வாக்கியம் முதலாவது நான் வாசிக்க போகிறது லூக் சாப்டர் 23 verse 34. ஃபாதர் forgive them for they do not know what they are doing. ஆண்டவரே, இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாது, அவங்களை மன்னியும். forgive என்ற வார்த்தையோட அர்த்தம் for I give you, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து கீழே பார்க்கும்போது ஒன்று அந்த சோல்ஜர்ஸ் போர் செய்வங்க அவங்க ட்ரெஸ்ஸுக்காக அவங்க சண்டை பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது அவன் 2 பக்கத்தில் இருக்கிறது அந்த கிரிமினல்ஸை பார்த்தோம். அவங்க 2 பேரும் போர் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க பற்றி குறை சொல்லிட்டு இருந்தாங்க, இயேசு பற்றி. மூணாவது அந்த அதிகாரிங்க, ரிலீஜியஸ் லீடர்ஸ், அவங்க என்ன சொன்னாங்க? அவர் சொன்னாரு, நான் இதில் இயேசு கிறிஸ்து எவ்வளோ பேரை சௌக்கியமாக்கினார், ஆனால் அவரே ரட்சிக்க முடியல. நாலாவது ஜனங்க, அவங்க இயேசுவே திட்டிகிட்டே இருந்தாங்க. அப்போ இதில் என்ன நம்ம பார்க்க முடியும்னா, இந்த கஷ்ட மத்தியில் இயேசு கிறிஸ்து எல்லார்கிட்ட பேச முடியுது. இது என்ன காட்டுறதுன்னா, பிதாவோட அன்பு எல்லா பிரச்சனை மத்தியிலும் அவருக்கு அன்பு இருந்தது. ஆண்டவரே, இவங்களை மன்னியும், அந்த அன்பு இருந்தது அவர்கிட்ட. இந்த அன்பு எதனால வருது? இது பழைய ஏற்பாட்டில் ஐசாயா 53:12 அவர் நம்ம பாவம் எல்லாம் கையில் எடுத்தாரு, அவர் நம்ம சகல பாவம் அவர் மேல் எடுத்தாரு. இந்த காரணம் என்னன்னா, இந்த ஜனங்களுக்கு ஒன்றும் அறிவில்லை, இவருக்கு அறிவு கிடையாது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு. ஏன் இயேசு கிறிஸ்துவை அடித்தாரு, ஏன் இவரை சிலுவை தங்கின அவர் ஏன் இவர்கிட்ட கெட்டதாக பேசுகிறாங்க, இல்லைன்னா இவரை குறை சொல்கிறதுனா இவரது ஞாபகம் இல்லை. ஞாபகம் மட்டும் இல்லை, இவங்களை கண்ணு காது எல்லாம் குருடு பண்ணார். யார் குருடு பண்ணார்? பிசாசு குருடு பண்ணார். அதனால அவங்களுக்கே தெரியல இவங்க என்ன செய்கிறாங்கன்னு. ஆனால் இயேசு மன்னிக்கிறாரு. இயேசு அவங்க எல்லா புத்திஹீனதையும் மன்னிச்சாரு. அப்போ நாம்பளும் புனர்ஜனம் எடுக்கும்போது, புனர்ஜனம்னா பார்ன் அகெயின், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும். லூக் 6:37 லூக்கா வசனம், லூக்காது சுவிசேஷம் 6:37 சொல்லுது,
இயேசு கிறிஸ்து நம்ம எல்லா பாவம் மன்னிக்கிறாரு. ஆனாலும் அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. அந்த 2 கண்டிஷன் என்னன்னா, இந்த 2 கண்டிஷன்ல பாவ மன்னிப்பு இல்லை. ஒன்று, பரிசுத்தாவிக்கு எகென்ஸ்டா சொல்றது, பரிசுத்தாவிக்கு எகென்ஸ்டா தப்பு பேசுறது. 2வது, இன்னொருத்தர் நீ மன்னிக்கலன்னா இந்த 2 கண்டிஷன்ல ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு. அதனால இந்த 2 முக்கியமான செய்தி நம்ம மனசுல வைக்கணும். பரிசுத்தாவிக்கு விரோதமா ஒன்றும் பேசக்கூடாது. 2வது, மற்றவங்கள மன்னிக்கணும். இப்படி நம்ம செஞ்சா ஆண்டவர் நம்ம பாவம் மன்னிக்கிறாரு அன்னைக்கு. அதனால இந்த குட் ஃப்ரைடே நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள மன்னிக்கணும். பரிசுத்தாவிக்கு விரோதமா எதுவும் பேசக்கூடாது. ஆண்டவர் இந்த வார்த்தை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கதாக. ஆமென். ஆமென். அடுத்ததாக 2வது வார்த்தை பிரதர் சத்யராஜ் அவர்கள் 2வது வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை 2வது வார்த்தை நாம் பார்க்கின்ற பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. சரி, ஜெபம் செய்யலாமா? எல்லோரும் கண்களை மூடி. அன்பின் பிதாவே, அப்பா, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே, சிலுவையில் தாமே ஆண்டவரே எங்களுக்காக நீர் பேசி இருக்கிறீர். அப்பா, ஆறுதல் படுத்திருக்கிறீர். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இருதயங்களை திறந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சகோதரரே, சகோதரியர்களே, இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். தேவன் இதை எந்த தருணத்தில், எந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்று நாம் தியானித்து பார்த்தோமானால், அவர் 2 கள்ளர்கள் மத்தியில் கபதாஸ்தலம் என்கிற அந்த கொல்கத்தா மலையின் மேலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு, அந்த சிலுவையில் 2 கள்ளர்கள் மத்தியில் உயர்த்தப்பட்டு, அவர் நடுவாக இருக்கின்ற பொழுது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்ளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தவறு செய்தவர்கள், அவர்கள் பாவம் செய்தவர்கள். ஆனால் மத்தியிலோ பாவம் செய்யாத ஒரு தேவ ஆட்டுக்குட்டி, பாவம் செய்யாத ஒரு தேவ மனிதன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையிலே அவருக்கு ஆறுதல் சொல்ல யாருமே அங்கே இல்லை. அவர்கள் அங்க இருக்கிற சிலுவை, அந்த கபரஸ்தலம், அந்த கொல்கத்தா மலையிலே அந்த போர்ச்சவர்கள், பரிசேயர்கள், அவர் தாய் சீஷர்கள் யாருமே அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை. அந்த 2 கள்ளர்களும் இயேசுவை நிந்திக்கிறார்கள். நீர் கிறிஸ்துவானால் எங்களையும் ரட்சியும், உன்னையும் ரட்சித்துக் கொள்ளுங்க. பாருங்க, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளனுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை அந்த கள்ளனுக்கு மட்டும் இந்த வார்த்தை சொல்லுகிறார்? ஏன் இந்த வார்த்தை இன்றைக்கு எனக்கு சொல்லுகிறார்? நீங்க தியானித்து பார்த்தோமானால், அந்த சிலுவையிலே ஆறுதல் படுத்தி இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாக நம்மை ஆறுதல் படுத்துகிறார். நாம் கடைசி தருணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோமானாலும் கூட, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் கூட, தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த அடியனை நினைத்தருளும், இயேசுவே இந்த அடியனை நினைத்தருளும் என்று நாம ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை நினைத்தருளுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைதனத்திலே அவர்கள் அந்த கொத்தடிமைகளாக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் அவர்கள் முறையிடும் பொழுது,
ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நினைத்தருளினார். இந்த கல்லன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என் அடியனை நினைத்தருளும் ஆண்டு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்ற பொழுது, ஊதாரியின் மகன் தந்த இடத்துல செல்வங்களை பெற்றுக்கொண்டு, தந்த இடத்துல எல்லா காரியங்கள் பெற்றுக்கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போய் அவனுடைய இஷ்டத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில் அவன் தின்னுகின்ற உணவு கூட அவனுக்கு கிடைக்காமல் அவன் தகப்பனை நினைத்து பார்த்தான். ஆனால் அந்த தகப்பனுடைய உள்ளமோ அவன் சென்ற நாட்களவும் நிமிஷமளவும் அந்த தகப்பன் அந்த பிள்ளையனுடைய இருதயத்தை நோக்கி கொண்டே இருந்தார். எப்பொழுது வருவான், எப்பொழுது வருவான். இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, இன்றைக்கு நீ வருவாயா, இன்றைக்கு நீ வருவாயா, என்னிடத்தில் உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அந்த கல்லனுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவருடைய ஜீவன் பிரிகின்ற வேலை. ஆண்டவருக்கு ஆறுதல் சொல்லாத ஒருவரும் கூட, அந்த கல்லனும் கூட ஆறுதல் சொல்லல. ஆனால் அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, இன்று உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்று. வெளிப்படுத்தின தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் படிக்கின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை படிக்கலாமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரசதியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஹல்லேலூயா. பாருங்க, பரலோகத்தில் இருக்கின்ற கனிகளை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய சொல்லின்படியே நடக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் அவர் கொடுக்கின்ற நிச்சயத்தின் வார்த்தை என்னென்றால், அவருடையது எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாவத்தின் பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் அவனுடைய கடைசி தருணத்துல அவன் ஆண்டவர் நினைத்து, ஐயோ, இவ்வளவு நாட்கள் நான் தேவனை மறந்து என்னுடைய இஷ்டத்தை போல வாழ்ந்தேனே, இது கடைசி நிமிடம் அல்லவோ என்று அவன் நினைத்து அவன் ஜெபித்தாலும் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. இதை எப்படி நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும்? இதை எப்படி நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும்? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்த்தோமான படித்தோமான அந்த கள்ளன், அவனுடைய ஜீவனும் கடைசி தருணத்துல போய்கொண்டிருக்கிறது. அவனும் மரிக்கின்ற வேலை வந்து விட்டது. அவனும் கேட்கின்றான், கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது இந்த அடியனை நினைத்தருளும் என்று. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவியான மனுஷனும் ஆண்டவர் சமூகத்துல அந்த ஜீவன் போகும் பொழுது கூட, இயேசுவே, என் பாவங்களை மன்னித்தருளும் என்று சொல்லும் பொழுது கூட அவனுக்கு உடனே அந்த பரதேசத்துல அவனுக்கு ஸ்தலம் உண்டாகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் பாவங்களை மன்னித்து அவனுக்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது, ஒரு மனுஷனுடைய ஆத்மா 3வது வானம் அந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஹல்லேலூயா. இது நடந்த ஒரு உண்மை. ஹல்லேலூயா. இது படிக்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1, 2 வார்த்தைகள், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருடத்துக்கு முன்பாக 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரித்திரத்தானே, சரீரத்துக்கு புறமே தானே அதை அறிந்தேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரஸ்திக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதமான வார்த்தைகளை கேட்டேன் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு நிச்சயம் போகும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இதிலே தெளிவாக சொல்லுகின்றான். அவன் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருக்கலாம், யார் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருக்கலாம், அந்த கடைசி நிமிடத்தில் இயேசுவே என்னை மன்னியும், அவன் மனதுருகி கேட்கின்ற ஒவ்வொரு ஜபங்களுக்கும்
ஆண்டவர் கட்டாயம் பதில் தருவார். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த ஜீவன் பிரியும் பொழுது வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவே, இந்த அடியனை நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை நினைத்தருளுவார். நிச்சயம் அந்த பாவங்களை மன்னிப்பார், சாபங்களை மன்னிப்பார். சாப கட்டுகளை மன்னித்து விடுதலையாக்கி உங்களை பரதேசிக்குள் சேர்க்கும்படி அவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்கெங்க அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ சொல்லுங்க, ஆண்டவரே நானும் உம்மோடு இருக்கணும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நானும் உம்மோடு அந்த பரதேசிக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. இது விசுவாசத்தினால சொல்லும் பொழுது இது நிச்சயம் நடக்கும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாமே கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். அடுத்ததாக 3வது வார்த்தை சிஸ்டர் செல்வி அவர்கள் இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். 3வது வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளில் 3வது வார்த்தை கடவுள் என்னோட பேச வைக்கிறதுக்காக கொடான கோடி நன்றி. 3வது வார்த்தை ஜான் சாப்டர் 19:26-27. இதில் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் இதோ உன்னுடைய தாய், இதோ உன்னுடைய மகன் அப்படின்னா, இந்த நேரத்தில் நம்ம என்ன ஞாபகம் பண்ணால் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, கடவுளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்குறாரு. அதை நம்ம நிறைவேற்றுறோமான்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம கடவுள் கொடுத்த வார்த்தை, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதெல்லாம் நம்ம நிறைவேற்றுறோமா? இந்த காலத்தில் எவ்வளோ பேர் வீடு கட்டுறாங்களோ இல்லையோ, நிறைய ஹோல்டேஜஸில் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அம்மா அப்பா மறக்காத இருக்கிற எவ்வளோ பேர், மறந்துட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மறந்துட்டு இருக்கிறீங்க, உங்களோட பொறுப்பை நீங்கள் விட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு கடவுள் சொன்ன இந்த வார்த்தை உங்களுடைய கடமையை நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த நேரத்தில் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அப்பா அம்மா எப்பவுமே விட்டு கொடுக்காதீங்க. எப்பவுமே நீங்கள் அப்பா அம்மா பாதுகாத்து வழி நடத்தி கொடுங்க. உங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அம்மா அப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இயேசு அந்த கல்வாரி சிலுவையில் அடைஞ்சுமே ஒரு சொன்ன 3வது வார்த்தை என்னுடைய அம்மா தனிமையாக நிற்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய கடமையை காமிச்சு கொடுக்குறாரு. எங்கள் அம்மா தனியாக நிற்குது அப்படின்னுட்டு அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுறாரு. சொல்லவர் மட்டும் இல்லை, அவர் நிறைவேற்றி கொடுக்குறாரு. அதே போல் நம்மளும் கூட நம்ம அப்பா அம்மாவை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதே போல் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, கடவுள் இந்த இடத்துல ஞாபகம் பண்ணுறாரு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய கடமை. அந்த கடமையும் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பாதுகாத்துக்கணும். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பாதுகாத்தணும். அதே போல் சபையில் என்ன நம்மளுக்கு வேலை வச்சிருக்காரு கடவுள், அதை நம்ம செய்கிறோமா? அப்படி 2 நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. சபையில் நம்ம எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்த வேலை நம்ம செய்கிறோமா? ஏனோ தானே வரோம் போகிறோம் ப்ரேயர் பண்ணுறோம், அது மட்டும் வாழ்க்கை இல்லை. கொடுத்த வேலையை நம்ம செய்கிறதுக்கு கடவுள் நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறாரு. அப்பா அம்மா, பேரண்ட்ஸு, ஃபேமிலியை, வேலை செய்கிற இடத்துல, சபையை, அக்கப்பக்கம் எல்லாத்துலையும் நம்மளுடைய பொறுப்பு என்ன இருக்கோ நம்ம அதை செய்யணும். இந்த நேரத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ தனிமையாக இருக்கிறாங்க. அந்த தனிமை யாருக்கு அறியணும்? அது இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அறியும். அப்பா அம்மா இருக்கும்போது அவங்க வழி தெரியாது, அப்பா அம்மா இல்லாத போது மட்டும்தான் வழி தெரியும். எவ்வளோ பேர் கண்ணீரிடுறான், என் மகன் எப்போ ஃபோன் பண்ணுவான், என் மகன் எப்போ ஃபோன் பண்ணுவான்னு. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ துக்கப்படுறாங்கன்னா, என் மகன் எப்போ பேசுவான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஓல்டேஜில் எவ்வளோ பேர் காசு கொடுத்தா போதும் அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்கன்றாங்க. ஆனால் காசு பணம் மட்டும் இல்லை, அம்மாவோட பாசம் தேவை. உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி மறந்துட்டு இருக்கிற. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. காசு மட்டும் வாழ்க்கை கிடையாது, அப்பா அம்மா குடும்பம் எல்லாமே வாழ்க்கை தான். காசு பின்னாடி ஓடுறது மட்டும் வாழ்க்கை கிடையாது. இந்த நேரத்தில் இது போல் கடவுள் நம்மளை ஞாபகம் பண்ணி வைக்கிறான்னு அதை நம்ம கடைப்பிடிச்சு நடக்கணும். அதே போல் அப்பா, சபையில் கூட எவ்வளோ பேர் ஏனோ தானோ வர போகிறோம் இருக்கக்கூடாது. சபையில் கொடுத்த நம்ம வேலையை நம்ம பொறுப்பாக நடத்துகிறோமா? ஒரு 5 நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. சபைக்கு என்ன கொடுக்கணுமோ நம்ம கொடுக்கணும்.
எவ்வளோ பேர் கொடுக்கறதில்ல. ஏதோ வராங்க போகிறாங்க, அது மட்டும் நம்ம சர்ச்சு, நம்ம கிறிஸ்டியன்ஸ் நம்ம சர்ச்சில் வந்து போகிற மட்டும் இருக்கக்கூடாது. சபையில் நம்மளுக்கு என்ன, சபைக்கு என்ன தேவை நம்ம அதை செய்யணும். அதை செய்யறதுக்கு கடவுள் நம்மளுக்கு ஞாபகம் பண்ணுறாரு இந்த நேரத்தில். இது 3வது வார்த்தை ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டி என்னான்னு கடவுள் இப்போது உங்கள் ஞாபகம் வரும். 5 நிமிஷம் உங்கள் அம்மா பின்னாடி போய் உட்காந்துட்டு, அம்மா உனக்கு என்ன தேவை நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி போய் நீங்கள் எல்லோரும் கேட்கணும். அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்க, அம்மா உனக்கு என்ன வேணும், அப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா கடவுள் இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஞாபகம் பண்ணி கொடுக்குறாரு. என்ன நீ செய்யறியா, உன்னுடைய வேலை, உனக்கு கொடுத்த வேலையை நீ செய்யறியான்னு கேட்குறாரு. நம்ம செய்கிறோமா? நம்ம செய்யறதில்ல. வேலை பின்னாடி ஓட்டிகிட்டு இருக்கிறோம், காசு பின்னாடி மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் சொன்ன வார்த்தை நம்ம கீழ்ப்பணிஞ்சு நடந்தால் நம்ம குடும்பம் பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். அதே போல் இந்த நேரத்தில் இந்த சபையா இந்த வார்த்தை 3வது வார்த்தை கொடுத்து நாங்களை நடவடிக்கை கொடுத்தாக்க நன்றி. இதே போல் எல்லா விஷயத்துலையும் அப்பா அம்மா பசங்க எல்லாத்துலேயும் எது தேவையோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும். கரெக்டான விஷயம் நீங்கள் செய்யணும், வழிநடத்தி கொடுக்கணும். எவ்வளோ பேர் வந்துட்டு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து வழிநடத்தி கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் படித்து அப்ராட் போயிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. ஆனால் அப்பா அம்மா மறந்துடுறாங்க. ஒரு சின்ன கதை சொல்கிறேன் நான். மகா வந்துட்டு நல்லா படிக்க வச்சாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அம்மா படிக்க வச்சாங்க. அப்பா இல்லை, அம்மா ஒண்டி தான் படிக்க வச்சாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். என் மகன் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே போல் மகனும் வெளிநாட்டுக்கு போனான். வெளிநாட்டில் போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டான். 10 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா ஒரு ஃபோன் பண்ணலை, ஒன்றும் இல்லை. 10 வருஷம் ஆகிட்ட பிறகு மகன் வீட்டுக்கு வரான். அம்மா வந்துட்டு ஒரு வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு நைட்டியோட வெறும் எலும்பு கூட தான் இருக்குது. அம்மா எப்போ இறந்துச்சுன்னு கூட தெரியாத ஒரு நிலைமை. அப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே இருக்குது நீங்கள் பாருங்க, நம்ம கடமை எங்கே இருக்குது நீங்கள் பாருங்க. வெறும் காசு பணம், அம்மா கிட்ட பேச முடியாது, என்ன பணம் நம்மளுக்கு சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அந்த அம்மா எவ்வளோ துக்கம், எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்குறோம். என் மகன் இன்னைக்கு ஃபோன் பண்ணானா, நாளைக்கே ஃபோன் பண்ணான்னு எதிர்பார்த்துருக்கோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மகன் ஃபோன் பண்ணவே இல்லை. உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ இழந்துட்ட, உன்னோட பொறுப்பை நீ விட்டுட்ட. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருந்தா அம்மா பார்த்து காத்திருக்கலாமே, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கிறாமே, ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா எவ்வளவோ மாற்றம் ஆயிருந்திருக்குமே. இந்த நேரத்தில் இது போல் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நன்றி. அதே போல் பாஸ்டர் ஒரு நாள் சொன்னார், ப்ரேயர் பண்ண ஒருத்தவங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்களாம். இந்த மாதிரி வந்துட்டு பாஸ்டர் எனக்கோஸ்கர் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்ட்டு. என்ன பிரதர் அப்படின்னா, எனக்கு எல்லாமே இருக்குது பாஸ்டர், ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்ட்டு. உங்கள்கிட்ட எல்லாமே இருந்து என்ன பிரயோஜனம்? காசு பணம் எல்லாமே இருந்து என்ன பிரயோஜனம்? நிம்மதி வேணும்னா உன்னுடைய கடமை நீ செஞ்சிருந்தா நிம்மதி தானாக வந்திருக்கும். நீ கடமை நீ செய்ய காணும், நிம்மதி எங்கே வரும்? நீ உன் கடமையை நீ கரெக்டாக செஞ்சதா தானாக வரும். பாசமாக பணம் மட்டும் கிடையாது, நீ அந்த இடத்துல பாசத்தை கொடுத்துருந்தா நிம்மதி தாண்டி தேனாக வந்திருக்கும். இது போல் எவ்வளோ பேர் அப்போ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி மறந்து நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் சின்ன ஜெபம் நம்ம பண்ணலாம். இந்த வேலையில் அப்பா ஏசப்பா, எவ்வளோ பேர் மறந்து நிற்கிறோம் ராஜா. உங்கள் அப்பா அம்மா மறந்து நிற்கிறோம் அப்பா. எவ்வளோ பேர் அவங்க கடமை விட்டு நிற்கிறோம் ராஜா. ஏசப்பா நீ அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. அப்பா நீ இறங்கி வரணும் ராஜா, ஒருத்தரையும் நீங்கள் தொடணும் ராஜா. ஏசப்பா இந்த வார்த்தை மூலியமாப்பா எவ்வளோ பேர் அப்பா மாற்றம் வேணும் ராஜா. எவ்வளோ பேர் எல்லாமே மறந்துட்டு நிற்கிறாங்க ராஜா. அப்பா ஏசப்பா அம்மா அப்பா மறந்து அப்பா பணம் பின்னாடி ஓடுற எல்லாருமே அப்பா உங்கள் பாதத்தில் நோப்பு கொடுக்குற ராஜா. ஏசப்பா நீ இறங்கி வந்தப்பா உங்களுக்கு ஞானத்தினால வழி நடத்தி கொடுக்கணுமாப்பா. இந்த 3வது வார்த்தை அப்பா நீங்கள் சொல்லி எங்களுக்கு ஞானத்தினால வழி நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்களை பொறுப்பை நீங்கள் வழி நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா எங்கள் அப்பா அம்மா குடும்பத்தையும் அப்பா அப்போ நாங்கள் வேலை செய்கிறதுல கூடப்பா என்னுடைய வேலை எங்களுடைய வேலை நாங்கள் பொறுப்பாக செய்கிறதுக்கு அப்போ நீங்கள் பயன்படுத்தணும் ராஜா. அப்பா ஏசப்பா நீங்கள் தான் ராஜா வழி நடத்தி கொடுக்கணும் அப்பா. அதே போல் இப்போ எங்கள் சபையில் கூட ராஜா அப்பா எல்லாரும் நீங்கள் பயன்படுத்தணும் ராஜா. அவங்க தேவைகள் அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு உனக்கு அறியும் ராஜா, நீ அதை எடுத்து பயன்படுத்தணும் ராஜா. அதே போல் இந்த ஆன்லைன் ப்ரேயரில் அட்டன் பண்ணுற எல்லாரையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கு ஞானத்தை நீ ஊற்றணும் ராஜா. அப்பா எப்படி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருந்தப்பா நீ வழி நடத்தி கொடுமப்பா. நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த சின்னப்பா வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன், ஆமென். ஆமென். அடுத்ததாக 4வது வார்த்தை சிஸ்டர் சுஜனா அவர்கள் வந்து இந்த வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார்கள்.
ஹalleluya. இந்த 4வது வார்த்தை பேச தேவன் இந்த நாளில் கிருபை செய்ததுக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை கொடுத்த பாஸ்டருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிடம் தேவன்கிட்ட ஜெபிப்போம். கர்த்தாவே, அந்த கோரமான சிலுவையில் ராஜா எங்களோட பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த நாளில் நாங்கள் பேச நீர் கிருபை செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த 4வது வார்த்தையை நான் பேச தேவன் கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. என்னை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மேத்யூ 27:46 மத்தாயா 27:46 தேவன் பேசின வார்த்தை 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவர் கிரீக் பாஷையில் இன்னொரு வார்த்தை சொல்றார், ஏலி ஏலி லாமா சபக்தானி. அந்த வார்த்தையை அவர் கிரீக் பாஷையில் சொல்றாரு. அது வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த கோரமான அந்த சிலுவையில் ஆண்டவர் அந்த ரத்தங்கள் சிந்துது, 2 கையிலையும் ரத்தம் சிந்தப்படுது, காலில் ரத்தம் சிந்தப்படுது. அடிக்கப்பட்ட ஒவ்வொரு வலியும் அவருக்கு வேதனையை கொடுக்குது. இந்த கஷ்டங்கள் நடுவில் அவரால் தாங்க முடியாத அந்த வேதனை நடுவில் அவர் அந்த வார்த்தையை சொல்றார். ஏன்னா அந்த நேரத்தில் பிதாவானவர் அவர் நோக்கி சொல்றாரு, பிதா கொஞ்ச நேரம் அவரோட வேதனையை அவரால் பார்க்க முடியாம, ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல தன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பி வைத்தார். அவர் அவர் அவ்வளோ நேசித்ததுனால அவர் அந்த கஷ்டப்படுறத அவரால் பார்க்க முடியாம அவர் பிதா என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் தன் முகத்தை திருப்பி கொள்றார். அந்த திருப்புதல் அவரால் தாங்க முடியாம ஏசப்பா சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அந்த வேதனை நடுவில் அவர் சொல்ற அந்த வார்த்தை, ஏன் என்னை கைவிட்டு, ஏன் என்னை விட்டு விலகிட்டீங்க, ஏன் உங்களோட முகத்தை திருப்பிக்கிட்டீங்க, நான் படுகிற வேதனை உங்களால் பார்க்க முடியலையா என்று என் தேவன் அந்த நேரத்தில் சொல்றார். அவர் சொல்ற அந்த வார்த்தையை, ஏலி ஏலி சபக்தானி என்ற வார்த்தையை அங்கே கீழே இருந்தவங்க அந்த பரிசாயர்கள் சதசியர்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த மத்தாயா 27:49 படிக்கும் பொழுது இவர் எலியாவை கூப்பிடுறாரு போல, எலியா இவருக்கு உதவி செய்வாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏளனமாய் பேசுறாங்க, கேலி பண்றாங்க. ஆனா என் தேவன் அதை கண்டுக்காம தன் பிதாவை மட்டும் அவர் நோக்கி கூப்பிடுறாரு. அது அவங்களுக்கு தெரியல, அவரு பிதாவை தான் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அவங்க நினைச்சிருக்காங்க எலியாவை தான் கூப்பிடுறாரு. அங்க இருக்கிற ஒரு மனிதன் என்ன சொல்றாங்க, போயிட்டு ஒரு தண்ணியில கொண்டு போய் அந்த தண்ணி கொடுக்கும் பொழுது அவர் சொல்றாங்க, கொஞ்ச நேரம் இரு, அவன் எலியாவை கூப்பிடுறான், அவன் எலியா அவரை காப்பாத்துறாரா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏளனப்படுத்துறாங்க. ஆனா என் தேவன் பிதாவை கூப்பிடுறாரு. பிதா அவரை பார்க்க முடியாமல் தன் முகத்தை சற்று நேரம் திருப்பி கொள்றாரு, கொஞ்ச நேரம் அவர் திரும்பி கொள்றாரு. அந்த நேரத்தில் அவர் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. ஆனா நம்ம தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்ம தேவன் என்னைக்குமே நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. தன் குமாரன் தன் முகத்தை பார்க்க முடியாம கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் 10:30 படிக்கும் போது பிதாவும் இயேசுவும் ஒன்றுதான் என்று நம்ம படிக்கிறோம். அவங்க ஒரு மனமானவங்க, இருவரும் ஒன்றுதான். அதை பார்க்க முடியாமல் தான் பிதாவானவர் முகத்தை திருப்பி கொள்றாரு. ஆனா என் தேவன் அவரை கைவிடாமல் அவர் மகிமையின் பதவிக்கு சேர்க்கதான் அந்த நேரத்தை அவர் கொண்டு வந்திருந்தாரு. நம்மளுக்காக நம்ம பாவங்கள் நம்ம சாபங்கள் அவர் மேல விழுந்திருந்தது. அதை அவரால் பார்க்க முடியல. ஐயோ என் மகன் இந்த வேதனை படுகிறாரே என்று பிதாவானன் பார்க்க முடியாததுனால தான் தன் முகத்தை திருப்பி கொள்றாரு. ஆனா நம்ம பிதா, நம்ம இயேசு கிறிஸ்து என்னைக்கும் கைவிடுற தேவன் அல்ல, நம்மளை கைப்பிடித்து நடத்துகிற தேவன். அதே போலத்தான் தன் மகனையும் உயர்த்தி தன் பக்கத்திலேயே வைத்து கொள்ளணும்னு சொல்லித்தான் அவரை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துக்கு நம்மளுக்காக அனுப்பினார். ஆனால் அவர் சொல்றாரு, உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தை சொல்லி எப்போதும் நம் கூடவே இருக்கிற தேவன். அவர் கைவிட்டு விலகாத தேவன், அவர் என்றும் மாறாத தேவன். மனிதர்கள் பொய் சொல்லலாம்,
மனிதர்கள் மனம் மாறலாம், ஆனா அவர் பொய் சொல்ற தேவன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல என்று வார்த்தை சொல்லுகிறது. அவர் யாரையும் கைவிட தேவன் அல்ல, கைப்பிடித்து தூக்கி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில அநேக நேரத்துல நம்மளை கைவிட்ட சூழ்நிலை காணப்படும். கைவிட்ட மாதிரி இருக்கும், ஆனா அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. கடைசி நேரத்துல அவர் நம்மளை கைப்பிடித்து தூக்கி விடுவார். அநேக சந்தர்ப்பங்களில, அநேக வேதனைகளில, அநேக துன்பங்கள் நேரங்கள்ல, கண்ணீர்களின் நேரங்கள்ல, வியாதிகளின் நேரங்களில என் தேவன் கைவிட்ட மாதிரி இருக்கும், ஆனா அவர் கைவிட மாட்டார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, ஒருபொழுதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்ம விட்டு விலகுற தேவன் அல்ல. அவர் என்றென்றும் நம்மளோட கூட இருந்து நம்மளை கைப்பிடித்து தூக்கி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதே போலத்தான் ஒரு சம்பவம் சொல்ற பைபிள்ல மேத்யூ 14:23-31 நீங்க படிக்கும் பொழுது இயேசு அந்த மலை பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு மலை மேல ஜெபிக்க போறாரு. ஜெபிக்க போகும்போது தன் சீஷர்களுக்கு சொல்லிட்டு, நீங்க படகுல ஏறி இக்கரையிலிருந்து அக்கறை போங்க, நான் உங்க பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சீஷர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, படகு ஏறி அவங்க கடந்து போறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மலைக்கு போய் ஜெபம் பண்றாரு. ரொம்ப நேரம் ஜெபிக்கிறாரு. ராத்திரி ஆயிடுச்சு. அந்த நேரத்துல படகு பாதி தூரம் போயிருந்தது. அலைகள் காற்று அடிந்து படகு இப்படியோ அப்படியோ அசைத்து கொண்டு தத்தளித்து கொண்டு இருந்தது. அப்பொழுது நம் தேவன் கடல் மீது நடந்து போறாரு. அவன் இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து போறாரு. அங்க நடந்து போகும் பொழுது அங்க சீஷர்களெல்லாம் அவரை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ ஏதோ பூதம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனா நம் தேவன் அவங்கள பார்த்து பயப்படாதீங்க, நான் தான் என்று சொல்லி நடந்து போறாரு. அப்பொழுது பேதுரு என்ன பண்றாரு, ஆண்டவரே நீர் உண்மையாக இயேசுதானா என்னை இந்த கடல் மேல நடக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, நடந்து வா என்று சொல்றாரு. அப்பொழுது அவர் நடந்து இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு, நடக்கிறாரு. அந்த நேரத்துல அலைகளை பார்த்து பேதுரு என்ன பண்றாரு, பயந்துடுறாரு. ஐயோ இந்த கடலுள்ள நான் போயிட்டா என்ன ஆயிடுவோமோ என்று சொல்லி நம்பிக்கை இழந்து பயந்துடுறாரு. அந்த நேரத்துல ஆண்டவர் அவர் உள்ள முழுக போகிற நேரத்துல அவரை கைப்பிடித்து தூக்குறார். நம்ம தேவன் யாரும் கைவிடுகிற தேவன் அல்ல. கடைசியில கூட அவர் கைப்பிடித்து தூக்கி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எந்த நேரத்திலயும் ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்யுங்க, ஆண்டவரே என் கைப்பிடித்து தூக்கி விடுங்க, இந்த கடல்ல நான் மூழ்க போறேனே, எனக்கு வேற வழி தெரியலையே என்று நம்ம அழுகுற போது அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்ம கைப்பிடித்து தூக்குற தேவனா இருக்கிறார். அவர் யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல, எல்லாரும் அணைக்கிற தேவன், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் அதே போல அந்த சிலுவையில தொங்கி கொண்டு சொல்லும் பொழுது கூட, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது கூட பிதாவானவர் அவரை நேசித்து அவரை உயர்த்தி அவர் பக்கத்திலேயே வைத்து கொள்வார் என்ற அந்த விசுவாசத்துல அவர் இருந்தார். அந்த வார்த்தையை அவர் அங்க சொல்லி, ஆண்டவரே அப்பா நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற தைரியம் அவருக்கு அங்க இருந்தது. அவருக்கு அவர் மகிமை செலுத்த வல்லவராயிருந்தார். இந்த நாளில இந்த 4வது வார்த்தையை பேச தேவன் கிருபை செய்ததுக்காக நன்றி. இந்த நாளில ஆண்டவர் என்னோடு கூட இருந்து இந்த வார்த்தையை பேச ஆசீர்வதித்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அடுத்ததாக 5வது வார்த்தை சிஸ்டர் மோனிகா அவர்கள் தேவனுடைய வார்த்தை நம்ம இடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். 5வது வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையில் எனக்கு இந்த கொடுத்த இந்த தருணத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த குட் ஃப்ரைடேன்னு சொல்லும்போது கர்த்தர் நம்மளுக்கு நினைவு கொடுத்தீங்கன்னா இந்த 7 வார்த்தைகளை நம்மளுக்கு நினைவு கொடுறாங்க. இந்த 7 வார்த்தை ஏன் இந்த நாளில் ஒரு விசேஷமான வார்த்தையாக நம்ம நினைக்கிறோம்னு சொன்னால், கர்த்தர் இந்த உலகத்துக்கு 33 வருஷமாக அவர் ஊழியத்தை செஞ்சு எல்லாவற்றும் அவர் செஞ்சு முடித்துட்டு இந்த 7 வருஷம் இந்த கடைசி நேரத்தில் அந்த நேரத்தில் அவரை பேசுகிற இந்த 7 வார்த்தை
ஒவ்வொரு வார்த்தையும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக தான் இருக்குது. அவர் வந்து நம்மளுக்கு கடைப்பிடித்து ஒன்றொன்னா சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாங்க. இந்தந்த வார்த்தைகளை நீ கூட செய்ய, ஏன்னா இத்தனை நாள் நான் உங்கள் கூட இருந்து நான் ஊழியத்தை செய்தேன், எவ்வளோ அற்புதங்கள் நான் செய்தேன் அன்ட்டு. ஆனால் ஒன்று இந்த கடைசி காலத்து இனிமேல் நான் இருக்க போகிறது இல்லை உங்கள் கூட. ஆனால் இனிமேல் இருக்க போகிறது யாருன்னு சொன்னால் ஆவியானவர் தான் இனிமேல் இருக்க போகிறாரு. அப்போது நீங்கள் எங்கள் கூடவே இந்த எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துனீங்கள்வா அப்படின்றது கர்த்தர் இந்த 7 வார்த்தை விசேஷமாக பேசினார். இந்த விசேஷமான வார்த்தைகளை குறித்து ஒவ்வொன்றாக நம்ம தியானித்து வந்தோம். கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த 5வது வார்த்தைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த 5வது வார்த்தை வந்து John chapter 19 verse 18. கர்த்தர் சொல்றாரு, later knowing that everything had now been finished, and so that scripture says could be fulfilled, Jesus said, I am thirsty. கர்த்தர் சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன். பிதாயோட சித்த பிரகாரம் எல்லா வார்த்தைகள் அவர் செஞ்சு வந்தார். எல்லா காரியங்களும் பிதாவு கொடுத்த எல்லா காரியங்களும் அவர் செஞ்சு நிறைவேற்றி வந்தார். ஆனாலும் அவருக்கு ஒரு குறையா நிற்குது. நான் சொன்னா நான் தாகமா இருக்கிறேன்ட்டு. அப்போ இந்த சஃபரிங் இந்த டைம்ல அவர் தாகமா இருக்கிறதான்னு சொல்லும் போது நம்ம எப்படியாக யோசிக்கலாம். ஒருவேளை சரீரகமாக அவர் வந்து தாகமா இருக்கிறான்னு கேட்கிறாரா, இல்ல ஆத்மீய தாகத்தை பத்தி அவர் பேசுகிறாரான்ட்டு. ஆனா நம்ம வந்து கர்த்தரோட கைகள்ல நம்ம இருக்கும்போது ஆத்ம தாகத்தோடு தான் நாங்க ஏங்கி கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா இந்த கடைசி நேரத்தில் அவர் இன்னும் சில நிமிடத்தில் அவர் உயிர் போகும்போது அவர் சொல்ற வார்த்தை, நான் ரொம்ப தாகமா இருக்கிறேன்ட்டு. அந்த தாகம் வந்து ஆத்ம தாகத்துக்காக அவர் ஏங்கி கொண்டிருக்கிறாரு. இந்த வார்த்தை குறித்து நம்ம பேசும்போது, இந்த வார்த்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது நம்மளுக்குள்ள என்ன ஒரு ஆலோசனை வருதுன்னா, ஆமா கர்த்தர் கடைசி நேரத்தை கூட பிதாயோட சித்தத்தை தான் அவர் செய்தாரு. பிதாயோட வார்த்தைகள் அவர் ஒண்ணு கூட விழாம அவர் கரெக்டாயிட்டு செய்து வந்தாரு. அதே போல நம்ம கூட கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த ஆத்மா தாகத்தை நம்ம மேல இறக்கி வைத்து கொண்டிருக்கிறாரு. அதை ஒவ்வொருத்தரும் இந்த பொறுப்போட நம்ம கூட எடுக்கணும். நம்ம கூட அநேக ஆத்மாக்களுக்காகத்தான் நம்ம கூட ஏங்க வேண்டும். கர்த்தர் ஏங்கினதை போல நம்மளும் அநேக ஆத்மாக்களுக்காக ஏங்க வேண்டும். கர்த்தருக்கு இந்த தாகம், அதே போல அந்த தாகத்தோடு நம்மளுக்கு கொடுத்த இந்த சபையும் நம்மளுக்கு கொடுத்த இந்த காரியங்கள் எல்லாவற்றும் அப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு தான் நம்மளும் செய்ய வேண்டும். அப்படித்தான் கர்த்தர் சொல்லுகிறார் இருக்கிறாரு. அதுக்கு தான் அவர் சொன்னார் இந்த வார்த்தை, நான் தாகமா இருக்கிறேன்ட்டு. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே எல்லாமே எழுத வச்சு இருக்கு. சாம்ஸ் சாப்டர் 69 verse 21 கர்த்தர் வந்து தாகமா இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு இந்த கசப்பான இது கொடுக்குவாங்கன்ட்டு எழுதப்பட்டுக்குது. ஆமா, அவர் தாகமா இருக்கும் போது அவர் கசப்பான சிறப்பு அவங்க கொடுக்குவாங்க. ஆனா கர்த்தர் இந்த தாகத்தை வந்து ஆத்மீய வர தாகத்துக்காகத்தான் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே இந்த பொறுப்பு இருக்கு. நம்ம கூட அந்த ஆத்மா தாகத்தோடு தான் நம்ம கூட வாஞ்சியாக இருக்க வேண்டும். அதே போல கர்த்தர் பிதாவுக்காக அவர் எப்படி தாகமத்தை ஏங்கினாரோ அதே தாகத்தோடு நம்மளும் ஆத்மாக்க கூட ஏங்க வேண்டும். அதே போல கர்த்தருக்காக கூட நம்ம அப்படியாக தான் இருக்க வேண்டும். அந்த தாகம் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். நம்மளுக்குள்ள இருக்கும் போது நம்ம பற்றி இன்னும் எத்தனோ பேர் ரட்சணத்துக்குள்ள வராம இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வார்த்தை போய் ரீச் ஆக வேண்டும். இந்த வார்த்தை தொட வேண்டும். அவங்க கூட கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சால்வேஷன் வர வேண்டும். ஏன்னா கர்த்தர் வந்து இந்த உலகத்துல எல்லாருக்காகத்தான் அவர் இந்த கல்வாரி சிலுவையில மறுத்தாரு. இந்த கல்வாரி சிலுவை பாடுகளை பட்டாரு. எல்லாருக்காக ஒரு ஆத்மா நசித்த போறது அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, விருப்பமும் இல்லை. அந்த ஒரு ஆத்மாக்கு கூட கர்த்தர் வந்து அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தர் ஒரு உதாரணம் நம்ம சொல்லிக்கிறோம். 100 ஷிப்புகள் இருந்தாலும் அதுல ஒரு ஷிப்பு காணாம போனா கூட கர்த்தர் வந்து அந்த 99 ஷிப்பை விட்டு அந்த ஒரு ஷிப்புக்காக தான் கர்த்தர் எல்லாவும் தேடி அந்த கண்டுபிடிச்சு வந்தார். அதே போல இந்த உலகத்துல ஒரு ஆத்மா கூட அவரை நசித்து போக விடாம அவர் அந்த ஆத்மா தாகத்தோடு தான் இந்த கல்வாரி சிலுவையில கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா தாகம் நம்மளுக்கும் இருக்க வேண்டும், கர்த்தர் மேலேயும் இருக்க வேண்டும். அதே போல நம்மளை போல எத்தனோ பேர் இன்னும் கர்த்தரை அறியாம இருக்கிறாங்களே, அழிந்து போன அந்த ஜனங்களுக்காக நம்மளும் அந்த ஆத்மாத்தோடு தாகத்தோடு நம்மளும் ஏங்கிக் கொண்டு இந்த ஆத்மாக்களுக்காக நம்ம கர்த்தர் இடத்துல விண்ணப்பத்தை செய்து ஜபம் செய்து அந்த ஆத்மா ரட்சத்துக்குள்ள நடக்க வேண்டும். அந்த பொறுப்பு கர்த்தர் நம்மளுக்காக கொடுத்து விட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். அதே போல இந்த வாய்ப்பு தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல பாஸ்டருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கொண்டேன். அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஒரு சிறு ஜபத்தை செய்யலாம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீர் கொடுத்த
இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன் ராஜா. ஆவியானவரே நீர் கிரியை செய்யுங்க தகப்பனே. அப்பா, இந்த அஞ்சாத வார்த்தையினால கர்த்தாவே அநேகர் உள்ளங்களை தொட வேண்டும் கர்த்தாவே, அநேகருக்குள்ள நீங்க பேச வேண்டும் ராஜா. அப்பா, இன்னும் எத்தனோ பேர் தகப்பனே உன்னை ஏற்றுக்கொள்ளாம உன்னை அப்பா இந்த உலகத்துல இருக்கிறாங்க தேவனே, அவங்க எல்லாமே மனந்திருந்து ஏற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க ராஜா. இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்பா. அப்பா, இந்த 7 வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தாவே ஒவ்வொரு வார்த்தை மூலமா கர்த்தாவே ஒவ்வொரு உள்ளங்களை நீங்க தொடுங்க ராஜா. அப்பா, நீங்க தொட்டு சபைக்கு அழைத்து வாங்க தகப்பனே. எங்க சபைகளை நிரம்ப வேண்டும் ராஜா, புது ஆத்மகளோடு நிரம்ப வேண்டும் ராஜா. இந்த ஆத்மா தாகத்தோடு கர்த்தாவே நாங்க சபையாக கூடி தேவனே ஒரு மனத்தோடு நாங்க ஏங்க கொண்டு இருக்கும் போது கர்த்தாவே அப்பா, அதை நீ ஃபில்ஃபில் பண்ற தேவனா இருக்கிறீங்க ராஜா. நீங்க கொடுக்க போற இந்த ஆத்மாக்களுக்காக நன்றி, இந்த ஆத்மா தாகத்துக்காக நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தை நீங்க ஆசீர்வாதத்துக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளே கர்த்தாவே இந்த வார்த்தை கிரியை செய்ய வேண்டும் ராஜா. அப்படியாக நீ நடத்ததுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு எல்லா துதி கன மகிமை உனக்கு ஒருவருக்கே செலுத்திக் கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். அடுத்ததாக 6வது வார்த்தை சிஸ்டர் கஜலட்சுமி அவர்கள் வந்து வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆறாவது வார்த்தை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எனக்கு 6வது வார்த்தை, இட் இஸ் ஃபினிஷ்ட். அந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி. இட் இஸ் த லாஸ்ட் சேயிங் இன் த கிராஸ். த லார்ட் சேஸ் ஐ ஆம் ஃபினிஷ்ட். இது கிரீக்கில் எழுதப்பட்டிருக்குது. கிரீக் வார்த்தை தெலஸ்திலியா மீன்ஸ் ஐ paid fully. The Lord is paid for our sin fully. He's paid for our sin. The whole world sin. The people in the whole world, we started sinning. We never used to listen to the Lord. No one is perfect into the Lord's word. It is so to finish our Lord's word, he has come. So he's paid fully for our sins, and then he fulfilled the Lord's word in the cross of Calvary. So நம்ம உலகத்தில் எத்தனோ பாவம் செஞ்சுருக்கிறோம், எத்தனோ அநியாயங்கள் செஞ்சுருக்கிறோம். கர்த்தர் வார்த்தை நம்ம கீழே படுறதில்ல. ஸோ அதனாலே கர்த்தர் நமக்காக நம்ம பாவத்துக்காக அவர் வந்து ரத்தம் சிந்தி அவர் ஆண்டவர் சித்தம், பிதாவுடைய சித்தம் அவர் நிறைவேற்றி சொன்னார், ஐ ஃபினிஷ்ட் அண்ட் ஐ பேட் ஃபார் மை பீப்புள் அப்படின்னு. ஸோ how many of us we have listened to the Lord's word, and we have in this world we have followed according to his will. No one has followed according to his will. நம்ம கோபம், பாவங்கள், சாபங்கள், ஒருத்தருக்கு அடிச்சுன்னு ஒருத்தருக்கு மேலே கோவம் செலுத்தி கர்த்தருக்கு வார்த்தை கீழ்ப்படியாமல் நம்ம எத்தனையோ அநியாயங்கள் அக்கிரமங்கள் செஞ்சுருக்கணும் இந்த உலகத்தில். அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் நம்ம சின்ன சின்ன பாவத்துக்கு நம்ம ஒரு ஆடு நம்ம பலி கொடுப்போம். அந்த ரத்தம் வந்து நம்மளுக்காக அந்த ரத்தம் வந்து நம்ம பாவத்துக்காக அந்த ரத்தம் சிந்தப்படும், அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்படும். ஆனால் இந்த முழு உலகத்துக்காக பாவத்துக்காக கடவுள் அவரு நம்ம பாவம் ஏற்றுக்கொண்டு நம்ம பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தம் தான் இந்த முழு உலகத்தை வந்து பரிசுத்தப்படுத்த முடியும். ஸோ அதனால ஹி சேஸ் கர்த்தர் பிதா அவர் என்ன கொடுத்தார், அந்த உடைய எல்லா செயல்களை அவர் முடித்து அந்த கிராஸில் வந்து ஒரு he paid for our sin. So he says it is finished. So we can see it in Corinthians chapter verse 15 and 13 we can see. So he has shed the blood for the whole human sin அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. So in Galatians 3:13 and 14 we can see that. So because of his bloodshed
and because he has taken our sins and he has given his blessing to us, he's given his blessing to our whole human race. ஸோ அதனால் நம்ம வந்து கடவுள் வார்த்தையை எல்லாருக்கும் நம்ம ப்ரீச் பண்ணணும். நம்ம வந்து அவருடைய வார்த்தை பிரகாரம் நம்ம நடக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தணும், எல்லாரும் கடவுளுடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படுத்தி நடக்கணும். அவருடைய சுவிசேஷம் நம்ம எல்லாருக்கும் அறிவித்திருக்கணும். ஐ மீன் வாட் ஹிஸ் gospel was that we have to be love, affection, we have to show love, affection to everyone, and we have to obey his commandments. ஸோ இந்த உலகத்தில் நம்ம யாருமே அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் நம்ம நிறைவேற்றலை. நம்ம அவருடைய சுச்சுவேஷமும் நம்ம யாருக்கிட்டையும் நம்ம அறிவிக்கிறதில்ல. மோஸ்ட் ஆஃப் தெம் வி டோன்ட் டூ. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த உலக ரீதியான இந்த உலக ரீதியான நம்ம வாழ்க்கை வாழகிறோம், இந்த உலக ரீதியான இதில் இருக்கிறோம். ஸோ ஹவு வி கேன் பி ஸோ பியூர் அண்ட் ஸோ பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு. எல்லாமே வந்து இந்த ஒரு காரியங்களை வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியறதில்ல. ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை இது இந்த மாதிரி நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒருத்தர் மேலே கோவப்படுவோம், நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னாலும் முடியறதில்ல. ஸோ நம்மளை வந்து இந்த கோவம் தூண்டி விடுறாங்க மக்கள். பட் ஆனாலும் கடவுளை நம்மளுக்காக எவ்வளோ பீஸாக இருந்து இந்த உலக ரீதியான வாழ்க்கையிலையும் அவரும் வாழ்ந்தார். ஆனால் he didn't give his thing to any temptation. அதே போல் நம்ம எந்த ஒரு உலக ரீதியான டெம்டேஷனுக்கு அடிமையாகாமல் நம்ம கடவுள் வார்த்தை கீழப்படுத்தி அவருடைய வார்த்தையும் அவருடைய சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் அறிவித்து நம்ம அன்பு பாசத்தோடு எல்லாருக்கூட இருக்கணும். நம்ம அதுதான் அவருடைய ஆசை. ஸோ நம்ம எல்லாரையும் அன்பு பாசமாக இருந்து அவர் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவித்து எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி நம்ம அது அவர் வார்த்தையோடு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும் என்ற அவருடைய ஆசை. ஸோ எல்லாரும் நம்மளுடைய பாவத்துக்காக, நம்மளுடைய நோவுக்காக, நம்மளுடைய எல்லா ஒரு குற்றத்துக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். ஸோ அதே போல் நம்மளும் அவர் எப்படி நம்ம இருக்கணும்னு நினச்சாரோ நம்ம அது பிரகாரமாக நம்ம இருந்து நம்ம வந்து அவருடைய எல்லா காஸ்பல் எல்லாருக்கும் நம்ம சொல்லி நம்ம அன்பு பாசத்தோடு இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அன்பு பாசத்தோடு இருக்க நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தால் எல்லாமே முடியும். இந்த உலகத்தில் எதுவும் முடியாதது ஒன்றும் கிடையாது. ஸோ அன்புனால் எல்லாமே செய்ய முடியும். ஸோ we have to have faith in Lord, and with faith in Lord, so when we go according to his words, according to his commandments, his Holy Spirit will be always with us. So நம்மள விட்டு அவர் விலக மாட்டார், அவருக்கு நம்ம பலன் கொடுப்பார். நம்ம அந்த மாதிரி கீழ்ப்படிந்து நடந்து வழி நடத்துறதுக்காக அவர் நம்மளுக்கு அந்த பலனை கொடுத்து நம்மளை நடத்துவார். ஸோ இதுதான் நம்மளுக்காக அவர் ரத்த சிந்து எல்லாமே நம்ம பாவத்தாக அவர் கிரியை செலுத்தியிருக்கிறார். ஸோ அதனால் அவர் எப்படி நம்ம இருக்கணும்னு நினச்சாரோ, அவர் எப்படி நம்மளுக்கு வந்து உலகத்துக்கு எல்லாமே சுவிசேஷம் சொல்லணும்னு அறிவிச்சாரோ, ஸோ லெட் us spread all his love and affection to each one of our brothers and sisters. எல்லாருக்கும் அவருடைய சுவிசேஷம் சொல்லி நம்ம அன்பு பாசத்தோடு இருக்கணும்னு நான் brothers and sisters நான் கேட்டுக்கொண்டுகிறேன். அவருடைய வார்த்தை பிரகாரமாக நம்ம எல்லாரும் நடக்கணும். எந்த ஒரு மாதிரி உலக ரீதியான வாழ்க்கையில் நம்ம இருந்தாலும் அவர் நம்மளுக்கு பலனும் அந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே இருந்தால் நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம தடந்து போகாமல் பார்த்துக்குவார். ஸோ எனக்கு இந்த வார்த்தை கொடுத்து எனக்கு கடவுள் என்னை வழி நடத்துவதற்காக நன்றி. தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் அற்புதமாக நடத்தி கொடுத்தாரு. இப்போ 7வது வார்த்தைக்கு நான் வந்திருக்கிறோம். தேவன் நல்லவர். இந்த 6 வார்த்தை அற்புதமாக நம்ம சபை மக்கள் எல்லாரும் சூப்பராக பேசினாங்க, நன்றாக பேசினாங்க, அதிசயமாக பேசினாங்க, மகிமையாக பேசினாங்க. ஓகே, 7வது வார்த்தை நம்ம பார்ப்போம்.
லூக்கா 23:46 வசனம். அப்பா, என் ஆவியை உமது கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா, என் ஆவியை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கையிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டார். இங்க பார்க்கிறோம். இங்க ஜீவன் விட்டார், ஒப்பு கொடுத்தாரோட இதோட முடியல. ஏசப்பா மரித்து போயிட்டார். அநேக ஜனங்கள் பார்க்குவாங்க, ஏசப்பா மரித்த கடவுள், செத்து போயிட்டார். இல்ல, அவர் வல்லமுள்ள தேவன். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படியாக சொல்லி ஜீவன் விட்டா, என் ஆவியை ஒப்பு கொடுங்க. அவர் மறிக்கிறது, ஒப்பு கொடுக்கிறது, இது எப்படி தேவன் என்று தெரியும்னாக்கா, மனுஷனுக்கும் தேவனுக்கு வித்தியாசம் உண்டு. மனுஷனுக்கு ஒரு அடி அடிச்சானாக்கா இறந்து போயிடுவாங்க. தலைமையில் ஒரு அடி பட்டுன்னு போயிடுவாங்க, அன்கான்ஷியஸ்ல போயிடுவாங்க, கோமால போயிடுவாங்க. ஆனா இவர் பட்ட அடிங்களெல்லாம் 39 சாட்டி அடிகள். அந்த சாட்டியில கம்மி அப்படியே அந்த 4-5 பிளைடுங்க அப்படி இருக்கும். அவனுக்கு சரீரத்தில் அடிச்சானாக்கா அப்படியே ஒட்டிட்டு பிக்க சரீரம் பிச்சுட்டு வெளியே வர்றோம். ஒரு அடி தாங்க முடியுமா? ஒரு அடியில மனுஷனா கீழே விழுந்துருவாங்க, அவ்வளவுதான். தேவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல, சிலுவை சுமந்து கொண்டு வரார், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல. முள் கிரீடத்தை அப்படியே தலைமையில வைத்தார், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல. காரி துப்புனாங்க, வேதனை ஆகல, ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எவ்வளவு அடிக்குன்னு அடிச்சாங்க, ரத்தம் அடிது, ஸ்ட்ராங்கா இருக்கிறார். இதுதான் தேவன். ஹல்லேலூயா. சிலுவையில கொண்டு போய் சிலுவையில ஆணி அடிக்கிறாங்க, தெரிஞ்சு அடிக்கிறாங்க. எப்படி இருக்கும் அவர் கண்ணால பாக்குறாரு. அடிக்கும் போது வலி, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல. 3வது ஆணி காலில் அடிக்கிறாங்க, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல. விழாவில் குத்துறாங்க, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல. எல்லாம் ஆட்டி கேலி பரியாசம் எல்லாம் செய்யறாங்க, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல. இங்கதான் தேவன். ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல. அப்போ மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காம அவரு கடைசியாக தான் ஒப்பு கொடுக்கிறார். எல்லாம் முடிஞ்சதுக்கு எவ்வளவு ரத்தம் சரீரத்துல வேணுமோ எடுத்துக்கோங்க, எவ்வளவு சரீரத்தை சிந்த பண்ணுமோ புழிஞ்சு எடுக்கிற வரைக்கும், புழிஞ்சு கொடுக்கிற வரைக்கும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல அவர். அங்கதான் தேவன், அங்கதான் தேவன். மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அதிகாரம் உள்ள தேவன். இந்த அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார் தேவன். அப்ப ஏசப்பா பாருங்க, இந்த மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்பாக சீஷர்கள்கிட்ட, தம் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், மறிக்க போறேன், 3ஆவது நாள் உயிரோடு எழுப்ப போறேன். ஏன் இந்த அன்பின் வெளிப்பாடு சொல்றாருனாக்கா, இயேசு மேல வைத்த அன்பு, அந்த ஜனங்க சீஷருங்க நாளைக்கு இங்க கலங்கிடக்கூடாது, நாளைக்கு இங்க வேதனை ஆயிடக்கூடாது, ஐயோ ஏசப்பா செத்துறாரா பயந்துடக்கூடாது, ஒரு வேதனைகள் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அந்த அன்பின் பெரிய வெளிப்பாடு சொல்றாரு. நான் மரணத்துக்கு போவேன், 3ஆவது நாள் உயிரோடு எழுப்புவேன். இந்த அதிகாரத்தை எனக்கு பிதாவானவர் கொடுத்திருக்கிறாரு, அவர் சித்தத்தை நான் செய்ய போறேன். எவ்வளவு வாஞ்சா எவ்வளவு ஆசையா சொல்லியிருப்பாரு. சீஷருக்கு மத்தியில் எல்லாரோட சொல்லும் போது அங்க பேதுரு சொல்றாரு, உங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, நான் விட மாட்டேன், அப்பால போ சாத்தானே. ஹல்லேலூயா. இப்படியாக பேதுரு சொன்னார். பேதுருக்கு பயங்கர வெளிப்பாடு வர்ற பேதுரு என்ன யாருன்னு சொல்லும் போது, நீ தேவனுடைய பிதாவுடைய குமாரன் சொல்லும் போது, இது மாம்ச ரத்தம் வெளிப்படுத்தல, இது பிதாவானவர் உனக்கு வெளிப்படுத்துகிறார் சொன்னாரா பேதுருக்கு. அதே பேதுரு தான் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, அப்பால போ சாத்தானே, பிதாவை சித்தத்தை செய்ய ஒப்பு கொடு. அப்போ அதிகாரம் ஆல்ரெடி பெற்றுக்கொண்டாரு. மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அதிகாரம் பெற்றுக்கொண்டு தான் சிலுவைக்கு அவர் போறாரு. அவரு அந்த மரணத்தை தடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவர் உயிரோடு எழும்புறதுக்கு
தடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா தேவனுடைய அதிகாரம் அவருக்குள்ள வைத்திருக்கிறார் ஆண்டவர். பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டார். மரணம் ஜீவனும் அதிகாரம் பெற்றுக்கொண்டு இருக்க தேவன். அதான் இங்க சொல்லப்படுகிறது. சங்கீதம் 31:5 வாசிக்கும் போது, உமது கையிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். அவர் ஜீவன் ஒப்பு கொடுத்து மீட்டுக் கொண்டார். அதோடு முடியல, அவர் பிதாவான மீட்டுக் கொண்டார். ஜான் சாப்டர் 10:17 வாசிக்கும், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடி நாள் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். மறுபடியும் ஜீவன் எனக்கு கொடுக்கும்படியாக பிதாவானவர் எனக்கு அன்பா இருக்கிறார். மறுபடியும் எனக்கு ஜீவன் தந்து எழுப்பார். பிதாவானவர் எனக்கு அன்பா இருக்கிறார் என்று இங்க ஜான் சாப்டர் 10:17 சொல்றாரு. ஹல்லேலூயா. 18 சொல்றார், ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நான் அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவிடத்திலும் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த மரணனுக்கும் ஜீவனுக்கும் அதிகாரம் என்கிறது இருக்கு. இது பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று இங்க இயேசு சொல்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு வல்லமையான வார்த்தை. அப்ப இந்த மரணமும் ஜீவனும் தடுக்க யாரால அதிகாரம் கிடையாது. அவர் மரித்து உயிரோடு விழுந்தார். அவர் ஒப்பு கொடுத்தார். இது யார் தடுக்க முடியாது. ஏன் ஜனங்கள் சொன்னார் தெரியுங்களா? நான் மறந்துக்கு போகும்போது இந்த ஜனங்களுக்கு கைவிடப்படக்கூடாது, ஜனங்களுக்கு வேதனைக்குள்ள போயிடக்கூடாது, ஜனங்களுக்கு டிப்ரெஷன் போயிடக்கூடாது. ஏன்னா இயேசு மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இயேசு மேல அவ்வளவு ஜீவன், இயேசு மேல அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு. இயேசுடைய தாய் பின்னாடியே வர்றாங்க. ஏன்னா பாவத்துக்கும் விடுதலாக்குறவர், மன்னிக்கிற அதிகாரம் உடையவர். எவ்வளவு பேரை மன்னித்து அவங்களை புது மனுஷியாக அவர் உருவாக்கினார். பெண்ணே, இனி பாவம் செய்யாத ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டது அதிகாரம் கொடுத்து மன்னிப்பு கொடுக்கிறார். எங்கெல்லாம் இயேசுவே நம்பி இருக்கிறாங்க. இப்ப மரணத்துக்கு போறோம்னாக்க எப்படி இருக்கும்? அதனாலதான் அவர் இயேசு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு, நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். அந்த தைரியத்துல எத்தனையோ பேர் தைரியமா இருந்துட்டாங்க. என் ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புவார். ஆனா மரித்த பேருக்கு மரண சமயத்துல சீசர் கூட கைவிடப்பட்டாங்க. எல்லாரும் ஓட்டாங்க. அவர் சரீரத்தை வாங்குறது கூட யாரும் வரல. சிலுவையில அடக்கம் பண்றதுக்கு சரீரத்தை வாங்குறது கூட யாரும் வரல. பாத்தீங்களா? இப்பெல்லாம் மனுஷங்க யோசிக்கிறாங்க, நான் மரித்தா யார் அடக்கம் பண்ணுவாங்க? எந்த சபையை அடக்கம் பண்ணும்? மரணத்தை கொடுத்து யோசனை. அப்படி இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு கூட இருக்கிற சீஷர்கள் எல்லாருமே அந்த சரீரத்தை வாங்க வரல. 100 அதிபதி ஒருத்தர் வந்து அந்த சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணும்படியாக அங்க ராஜா கிட்ட கேட்டுக்கொண்டுங்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால மரணத்தை குறித்து கவலையே படாதீங்க. மோசே மரித்த பிறகு பிதாவானவரே அடக்கம் பண்ணாரு. இன்றைக்கு வரைக்கும் மோசேயுடைய கல்லறை யாருக்கு தெரியாது. அதனால கல்லறை குறித்து மரணத்தை குறித்து யோசிக்காதீங்க. என் தேவன் ஒப்பு கொடுத்து அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். என் சரீரத்தை போனது ரத்தம்லாம் போயிடுச்சு. ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும்படியாக மரித்து ஒப்பு கொடுத்த உடனே பாதாளத்தில் இருக்க ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஓடிட்டாரு. அவரு ரெஸ்ட் இல்ல. என்ன பண்ணுவாங்க இப்பெல்லாம் கல்லறையில பார்த்தாங்க, ரெஸ்ட் இன் பீஸ். அவர் மரித்தா கூட ஊழியம் செய்யறாரு. மரித்த உடனே பாதாளத்தில் போய் பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் யாரால இருக்காங்க அவங்கள மீட்டு கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாரையும் மீட்டு கொண்டு பிரசங்கம் பண்ணி மீட்டு கொண்டு வந்தார். அதோடு உயிர்த்தெழுந்துக்காக 3ஆம் நாள் இந்த பிரசங்கம் பண்ணலாம். ஒப்பு கொடுத்தா தம்மை ஒப்பு கொடுத்தா அவர் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவர் மரித்து போனல,
அவர் தேவன், ஜீவனோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் அன்பு மாறாதது. அற்புதமாக இந்த 6-7 வார்த்தை பேசும்படியே ஆண்டு கிருபை செய்தாரு. ஒவ்வொருவரும் விசேஷமாக பேசினாங்க. இந்த 7 வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்கள், நம்ம சபை கொடுக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டு சம்மதி ஜெபித்து 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 ஆத்மா இல்லாத நேரத்தில் ஜெபித்து ஜெபிக்கும் போது தேவனோட வார்த்தையினாலே பெற்றுக்கொண்ட ஜனங்கள். என் தேவன் சொன்னார், நான் நீ ஜீவன பண்ணும்படியாக என் ஜனங்கள் உனக்கு தருவேன், ஊழியத்தை தருவேன். வார்த்தை மூலமாக பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இன்றைக்கு 6 வார்த்தை ஒவ்வொன்றும் பேசினாங்க. மீதி பேர் இருக்காங்க, சத்யமா இருக்காங்க, வினோத் இருக்காங்க, ஜான் பிரதர் இருக்கிறார். இவங்கெல்லாம் தேவன் சபைக்கு முக்கியமான ஆளுகள். இவர்களா சபைக்கு முக்கியமான ஆளுகள், சபைக்காக கொடுக்கிறவர்கள், சபையை தாங்குறவர்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என் சபைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன் என்று இதுவரைக்கும் செய்து கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் ஆண்டவர் நாம மகிமைப்படுத்தணும், ஆண்டவர் மகிமை செலுத்தணும். இந்த ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஜனங்கள். அதனால நீங்க நினைக்காதீங்க பாஸ்ட் பேசுறதா நல்லா இருக்கு, ஒருத்தர் பேச வார்த்தை எல்லாத்துலயும் வல்லமை இருக்கு. இது தேவனால ஆயத்தப்பட்ட ஜனங்க. இது யாரோ மனுஷனால் ஆயத்தப்பட்ட ஜனங்க கிடையாது, தேவனால் ஆயத்தப்பட்ட ஜனங்க. எல்லா வார்த்தை மேல நீ விசுவாசம் வைக்கணும். ஒவ்வொரு பேசணும், ஒவ்வொரு வார்த்தையிலும் விசுவாசம் வைக்கணும். யாருமே நீங்க டிசைட் பண்ணக்கூடாது, இங்க வார்த்தை நல்லா இருந்துச்சு, அவங்க வார்த்தை. எல்லாரும் வார்த்தை பவர்ஃபுல், மகிமையா இருந்தது. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை